சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு வாழ்நாள் பொதுவான சுபபலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. ஜோதிட சதா காணொளி வாயிலாக வருகின்ற வருவாயின் ஒரு பகுதி ஆதரவற்ற முதியோர்களுக்காகவும் அவர்களுக்கு உதவிகள் செய்வதோடு அவர்களின் ஒருவேளையாவது பசிபோக்கும் உணவு கொடுக்கும் முயற்சியை நான் மேற்கொண்டு வருகிறேன். எனவே புதிதாக நமது காணொளியை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நீங்கள் தரும் ஒவ்வொரு ஆதரவும் ஒரு ஆதரவற்ற முதியோர்களுக்கானதாக இருக்கும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகின்றேன். காலபுருஷனின் 5வது லக்னம் தொப்புள் கொடி உறவை பற்றி சொல்லக்கூடிய லக்னம் இந்த சிம்ம லக்னம். காலபுருஷனின் 5வது லக்னம் தொப்புள் கொடி உறவை பற்றி சொல்லக்கூடிய லக்னம். அதனால்தான் இந்த லக்னத்தை புத்திரஸ்தானம் என்று வைத்திருக்கின்றார்கள். ஒருவரின் ஜாதகத்தில் இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் பாழ்பட்டு விட்டால் அவர்களுக்கு தொப்புள் கொடி உறவு இருக்காது என்பதை சொல்லக்கூடிய வகையிலேயே இந்த லக்னத்தை தொப்புள் கொடி உறவு லக்னம் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். பூர்வ புண்ணியஸ்தான லக்னம், ஸ்திர லக்னம், ஆண் லக்னம், ஒற்றைப்பட லக்னம், உடல் உறுப்புகளில் மேல் வயிறு, விழா மற்றும் தொப்புளை குறிக்கின்ற இடம். கண்டிப்பாக இது தொப்புளை குறிக்கின்ற இடம்தான். அதே சமயத்தில் பாப லக்னம் என்றும் சொல்லக்கூடியது. பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவத்தை உணர்த்தக்கூடியது. இந்த லக்னத்தின் ஆட்சியாளர் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒளி வழங்கக்கூடிய நவ கிரகங்களின் தலைவர். நவ கிரகங்களையும் தன்பால் ஈர்த்து கட்டுப்படுத்துகிறவர் தான் இந்த சூரிய பகவான். அவர்தான் இந்த லக்னத்திற்கு அதிபதி. சந்திரனும் செவ்வாயும் குரு பகவானும் மூவர் மட்டுமே இந்த லக்னத்திற்கு நட்பானவர்கள். அதற்கடுத்தாப்புல் புதனும் நட்பு கிரகம்தான். சுக்கிரன், சனி, ராகு, கேது நால்வரும் பகை பெறுவார்கள். இந்த சிம்ம லக்னத்தில் எந்த ஒரு கிரகமும் உச்சமும் நீசமும் பெறுவதில்லை. அதனால்தான் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில் ஒரு சீரான பலன்களே நடைபெற்று கொண்டிருக்கும். அதிகமான ஏற்றத்தில் உச்சத்தை அடைபவர்கள் ஒரு சில பேர்தான், விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆனால் சமநிலை என்கின்ற நிலையில் இருப்பவர்கள்தான் அதிகமான பேர்களாக இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இந்த லக்னத்தில் 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் 8ஆம் இடத்து அதிபதி குரு பகவானும் மாரகாதிபதிகள். இந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் 8ஆம் இடத்து அதிபதி குரு பகவானும் மாரகாதிபதிகள். 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாயும் மாரகாதிபதி. இருந்தாலும் செவ்வாயும் குருவும் இந்த லக்னத்திற்கு முழு சுபர்கள், யோகர்களாகின்றார்கள். இதில் குரு மட்டுமே அரை சுபர் என்ற அமைப்பில் இருப்பார். முதலாவதாக அன்பு, கருணை, ஈவு, இரக்கம், பிறரை ஆதரிக்கும் மனோபாவம், பிறருக்கு நல்வழிகள் காண்பித்து அவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய நல்ல எண்ணம், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகள் அதிகமாக கொண்டவர்கள்தான் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகவே இருக்கும். பிறரை வாழ வைத்து தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நல்ல மனோபாவம், இரக்க குணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த இரக்க குணத்திற்கு இவர்கள் அடிமையாகவே ஆகிவிடுவார்கள் இந்த சிம்ம லக்னக்காரர்கள். இரண்டாவது, சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் தலைமை பண்பு, நிர்வாக திறமை, ஆளும் பொறுப்பு, ஆட்சி அதிகாரமிக்க பொறுப்பு, அரசு மற்றும் மக்களுக்கு இடையில் பணிபுரியும் ஆட்சியாளர்கள், எப்போதுமே ஒரு 10 பேர்களுக்கு மேலாக பணிபுரியும் ஒரு அதிகாரியாகவே இவர்கள் இருப்பார்கள். ஒரு மேனேஜர், சூப்பர்வைசர் என்ற பொறுப்பிலும் இவர்கள் அதிகமான பேர்கள் இருப்பார்கள். வீட்டிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, இவர்களுக்கென்று ஒரு தனி மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிறது இருந்தாகக்கூடிய ஒன்று. இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவர்களாகவே இருப்பார்கள். மூன்றாவதாக, எதற்கும் கோபப்படாதவர்கள்தான், எதற்கும் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்கள்தான்.
இவர்களுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய எந்த ஒரு சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்படாதவர்கள். பொது இடங்களில் மட்டுமல்ல, வீட்டிலும் கூட தனது பேருக்கும் புகழுக்கும் களங்கம் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள். அப்படி களங்கம் வரக்கூடிய செயல்களையும் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதுதான். அதோடு மட்டுமல்லாமல் அந்த மாதிரியான இழிவான செயல்கள், சிந்தனைகளுக்கு இவர்கள் மனதில் இடம் தர மாட்டார்கள். நான்காவதாக, கடவுள் பக்தி என்பது இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள் பொது காரியங்கள் செய்வதிலும் தான தர்மங்கள் செய்வதிலும் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். தாய் தந்தையரை மதிக்கும் குணம் கொண்டவர்கள். இருந்தாலும் லக்ன ரீதியாக 9ஆம் இடம் பாதகஸ்தானம் என்பதால் சில நேரங்களில் அப்பாவிடம் கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் இருந்து வரும். அப்பாவின் சொத்துக்களை இவர்கள் அனுபவிக்கும் யோகிதை கொண்டவர்கள்தான் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள். ஐந்தாவதாக, எதற்காகவும் அடுத்தவர்களின் கையை காலை பிடித்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள். தன் சொந்த உழைப்பில் அதிகமான நம்பிக்கை வைத்து முன்னேறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எப்போதுமே தன் மீது அசைக்க முடியாத தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். சொந்த முயற்சிக்கு முற்றிலும் இடம் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆறாவதாக, சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். சில பேர்கள் கடன் தொல்லையால் மிகுந்த துன்பங்களுக்கு ஆளாக நேரிட்டு கொண்டிருப்பார்கள். அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கான வழியை தேடி தேடி ஓடி ஓடி தவித்து கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் சிம்ம லக்னம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளமை காலம் முழுவதும் கடுமையான போராட்ட காலமாக இவர்களுக்கு இருக்கும். காரணம், கேது திசையில் பிறப்பார்கள். அடுத்ததாக சுக்கிர திசை 20 வருடம் மாரக திசை என்பதால் எல்லா முயற்சிகளுக்கும் தீமை தரக்கூடிய வகையிலே இவர்களுக்கு இருக்கும். முயற்சிகள் அவ்வளவு சீக்கிரம் வெற்றியை தராது என்பதுதான். அடுத்ததாக சூரிய திசை காலங்களில் சம்பாத்தியம் என்று புறப்படுகின்ற பொழுது வேலை விவகாரங்களில் சரியான திருப்தியான வேலைகள் அமையாமல் போய்விடுவது உண்டு. அந்த வேலைகளுக்காக இடம் விட்டு இடம் வேலைக்கு மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு இடத்தை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் நினைத்தாலும் கூட அந்த நினைப்போடு மட்டுமே இருந்துவிடும். ஆனால் செயல்முறைக்கு ஒத்துவராத ஒரு சூழ்நிலையாகவே இருக்கும். அதனால் சம்பாத்தியகாரகனான சூரிய பகவான் தான் உங்கள் லக்னத்தின் அதிபதி என்பதால் இவர் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கெட்டுப்போகாத நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது ஒன்று. ஆக சிம்ம லக்னத்திற்கு சூரிய பகவான் கண்டிப்பாக 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி லக்னத்தில் இருந்துவிட்டால் சிம்ம லக்னக்காரர்களுக்கு அதீத யோகம்தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்தபடியாக இவர்களுக்கு சந்திர திசை காலங்கள், செவ்வாய் திசை காலங்கள் ஓரளவுக்கு நல்லதாகவே இருக்கும். குருவும் அரை சுபர் என்பதால் அவரும் முழுமையான சுபபலன்களை உங்களுக்கு கொடுக்க தவறி விடுவார். அதனால் குரு திசை காலங்களில் சூரிய புத்தி, சந்திர புத்தி, புதன் புத்தி மற்றும் செவ்வாய் புத்தி காலங்கள் மட்டுமே சிறப்பானதாக இருக்கும். மற்ற காலங்கள் உங்களுக்கு மிகுந்த சிரமங்களை தந்து கொண்டே இருக்கும். ஆக குரு திசை என்பது பகுதி சுபபலனாகவும் பகுதி அசுப பலனாகவே உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். அடுத்ததாக சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடம் கும்பம் லக்னமாக வரும். இது உங்களின் வாழ்க்கை துணை, நண்பர்கள், கூட்டாளிகள், லைஃப் பார்ட்னர்களை குறிக்கின்ற இடம். உங்களுக்கான வாழ்க்கை துணையாக வரும் ஸ்தானத்தின் அதிபதி சனி பகவான் என்பதால், சனியும் சூரியனும் பரஸ்பர பகைவர்கள் என்பதால் இல்வாழ்க்கையில் சிம்ம லக்னக்காரர்களுக்கு சில பேர்களுக்கு கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் புரிந்து கொண்டும் நடந்துவிட்டால் அந்த அசுப பலன்களிலிருந்து நீங்கள் மீண்டு விடுவீர்கள். அனுசரணையாக வாழாமல் போய்விட்டால் அவர்களின் விவகாரம் ஊர் பஞ்சாயத்திற்கு வந்து 10 பேர்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துவிடும். கௌரவம் என்ற பேரில் கோர்ட்டு கேஸ் என்று சில பேர்கள் போக நேரிடும். அந்த அளவிற்கு இந்த களத்திரஸ்தானத்தின் மூலமாக நிறைய பிரச்சனைகளை இந்த சிம்ம லக்னக்காரர்கள் கண்டிப்பாக சந்தித்தே தீர்வார்கள். கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு களத்திரம் என்பது இந்த முறையில்தான் அமையும். இது எழுதப்பட்ட விதி.
இப்படியெல்லாம் சிம்ம லக்னக்காரர்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர்கள் எதையும் மூடி மறைத்து பேசக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். உடனுக்குடனே அந்த இடத்திலே நியாயம் கேட்க தவறவும் மாட்டார்கள். வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்ற முறையில் பேசி அதற்கு தீர்வு காணவும் துடிப்பார்கள். இதையும் தாண்டி களத்திரத்தின் வழியாக கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் வருகின்ற பொழுது அந்த வம்பு வழக்குகளை பொறுமையுடன் நிதானத்துடனும் இரக்க குணத்துடனும் இருந்து அவர்கள் எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள். இறுதியில் இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கே வெற்றி என்பது உறுதியாக வந்துவிடும். அந்த அளவிற்கு இவர்களிடம் உள்ள தர்ம குணம், பொறுமை, நிதானம், இரக்க குணம் இவைகளே இவர்களுக்கு காரணமாகவும் இருக்கும். இதனால் கண்டிப்பாக சிம்ம லக்னக்காரர்கள் அந்த வகையில் வெற்றி பெற்று விடுவார்கள். இன்னமும் சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய களத்திரம் அமைவது உண்டு. பெரும்பாலும் இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு களத்திரம் என்று சொல்லக்கூடிய மனைவி வேலைக்கு போய் சம்பாதிப்பவர்களாக இருப்பார்கள். இதனால் இப்படிப்பட்ட களத்திரம் அமைவதும் அபூர்வமே. கணவன்பால் வரும் எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்துவிட்டு வாழ்ந்து கொண்டும் கணவன்மார்களையே எதிர்த்து நிற்கும் மனைவிமார்கள் உண்டு. இது சிம்ம லக்னத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் எழுதப்பட்ட விதி. நண்பர்கள், கூட்டாளிகள் விஷயங்களிலும் இந்த சிம்ம லக்னக்காரர்கள் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார்கள். அதனால் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் ஒன்று. இந்த வகையில் நண்பர்கள் வகையிலும் கூட்டாளிகள் வகையிலும் லைஃப் பார்ட்னர் வகையிலும் கவனத்தை கையாளக்கூடியவர்களாக இந்த சிம்ம லக்னக்காரர்கள் இருக்க வேண்டும். சிம்ம லக்னக்காரர்கள் ஒரு நல்ல அறுசுவை பிரியர்களும் கூட, உணவு பிரியர்கள். இவர்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் சரி, அது நன்றாக ருசியாக நல்ல மணமாக வாசனை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். கம கம என்று இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் அந்த உணவை ஒரு பிடி பிடித்து விடுவார்கள். அதிலும் அசைவ உணவுகளை விரும்பி உண்ணக்கூடியவர்கள். அசைவ உணவு என்றால் ஒரு கட்டு கட்டி விடுவார்கள். கூச்சப்படாமல் கேட்டு வாங்கியும் உண்பவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு பித்தம் சம்பந்தமான கோளாறுகள் அடிக்கடி வரும் என்பதால் கிறுகிறுப்பு, தலை சுற்றல் ஏற்படும். அடிக்கடி மயக்கம் கண்டிப்பாக இருக்கும். மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் இவர்களை எளிதில் பற்றக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இரத்த சோகை, நரம்பு தளர்ச்சி, கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் இவர்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஒற்றை தலைவலி, கண்களில் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளும் இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும். இப்படி இருக்கின்ற பொழுது எதையும் அலட்சியப்படுத்தாமல் உடனுக்குடன் மருத்துவம் மேற்கொண்டு விட்டால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும், நல்ல முறையில் இருக்கும். அலட்சியப்படுத்தி விட்டால் நிறைய அவஸ்தைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். முடிவாக சொல்ல போனால் இந்த சிம்ம லக்னக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் தன்னுடைய உறவுகளை விட்டு கொடுத்து வாழாதவர்கள். எல்லா சொந்தமும் வேண்டும், எல்லோரும் வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அனைவரிடமும் அன்பு, கருணை, பாசம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் மற்ற ராசிக்காரர்களுக்கு லக்னக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே இருப்பார்கள். இவர்களிடம் நட்பு வைக்கின்றவர்கள் ஒரு பாக்கியசாலிகள் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குணநலங்கள் உயரிய நிலையில் இருக்கும் என்று சொல்லி மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சதா. நன்றி, வணக்கம்.